அந்த ஒரு பணியை செய்ய யாரும் தயாராக இல்லை. நோவா சொன்னது போன்ற பெரிய அளவிலான படகை கட்டியதாக யாரும் எப்பொழுதும் கேள்விப்பட்டதில்லை. அது போன்ற ஒரு மிகப்பெரிய படகை கட்ட நினைத்த நோவாவின் ஆசையால் அவர் ஒரு கேலிப்பொருளாக பார்க்கப்பட்டார். ஆறோ அல்லது கடலோ அருகில் இல்லாத இடத்தில் யார் படகு கட்டுவது? வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம். மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன முத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன முத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழ்கிறாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. அன்னை சொல்லும் சரித்திரம், வீரம் சொல்லும் சரித்திரம், பக்தி சொல்லும் சரித்திரம், புத்தி சொல்லும் சரித்திரம். நம்ம பாவங்களை போக்க ஒருவர் பாரம் சுமந்த சரித்திரம். வித்தியாசமாய் வாழ்ந்திட்ட ஞானிகளின் சரித்திரம். பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. எங்க இருக்காரு உன் வீட்டுக்கார் ஹேம்? அவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியுமா? நம்மளால முடியுமோ முடியாதோ. ஹேமுக்கும் நோவாவுக்கும் இதை எப்படி கட்டுறதுன்னு தெரியுமா? நிச்சயமா அதை நோவா கண்டுபிடிச்சிருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாம பெரிய பணக்காரங்களாயிடுவோம். ஹேமும் ஃபேஸமும் இதை பத்தி தான் ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க, இதை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாருமே இதுக்கு வருவாங்கன்னு ஹேம் என்கிட்ட சொன்னான். நீ பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல டிஎம்எஸ். எங்க அப்பா ஏன் தான் இதெல்லாம் பண்றாரோன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. எனக்கு அவமானமா இருக்கு. அவமானமா இருக்கா? ஏன் புருஷன் கூட உன் புருஷன் சேர்ந்து வேலை செய்யறது உனக்கு அவமானமா இருக்கா? இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு உன் புருஷனுக்கு கிடைக்கலன்னு பொறாமப்பட்டு தான் நீ இப்படி எல்லாம் பேசுற. ஜாஃபத் ரொம்ப நல்லவர், ரொம்ப இனிமையானவர் கூட. அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய எப்பவும் விரும்ப மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு தான் தெரியும். உன் புருஷன் நல்லவன்னா அப்போ உங்க அப்பனை திருடுன்னு சொல்றியா? அப்படின்னு உன் புருஷன் திருடன் சொல்றியா? ஏன் புருஷன் திருடன் கிடையாது. என்ன பண்றாங்க ரெண்டு பேரும்? எதுக்கு பாடிச்சு நீ அவளை? அச்சச்சோ டிஎம்எஸ், எப்படி மூஞ்சி வீங்கி இருக்கு பாரு. ஏன் இப்படி கை நீட்டு அடிக்கிற நீ? எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா? ஏன் உனக்கு இவ்வளவு ஆத்திரம் வருது? ஏன் புருஷனை பத்தி அவ என்ன சொன்னு கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அவரை பத்தி யார் எது பேசினாலும் எனக்கு பிடிக்காது. நான் சும்மா இருக்க மாட்டேன்.
பேசும்போது இப்படி கண்ணத்துல 4 அறை அறிஞ்சா இனிமே இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வராது. அமைதி அமைதி. நோவா என்பவர் நேர்மையான மனிதர், ஆண்டவர் வழியில் நடப்பவர். அவர் தன் வாழ்க்கை முழுமையும் ஆண்டவனுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாரு. அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆண்டவன் தனக்கு இடுற கட்டளைகளை மக்கள் கிட்ட அதை பரப்பி அவங்கள காப்பாத்துறாரு. எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதை ஆண்டவர் தான் நடத்தி வைக்கிறாருன்னு அவரு முழுமையா நம்பிக்கிட்டு வராரு. அதே மாதிரி நாமளும் அந்த ஆண்டவரை மனசார நம்பணும்னா நமக்கு தேவையான உணவு உடை எல்லாத்தையும் அந்த ஆண்டவனே நமக்கு கொடுப்பாருன்னு சொல்றாரு. நம்பிக்கை இல்லாமை அதிகமாகிறதுனால அந்த ஆண்டவர் நம்மை சோதிக்க ஒரு பெரிய வெள்ளத்தை இந்த பூமியில ஏற்படுத்தி நல்ல எண்ணம் இல்லாதவங்களெல்லாம் அதுல அழிக்க நினைக்கிறாரு. நோவா இந்த ஆபத்திலிருந்து எல்லாரையும் காப்பாத்தி துன்பப்படுற மக்களை வெள்ளத்திலிருந்து மீட்கணும்னு நினைக்கிறாரு. எல்லா விஷயத்திலையும் அவருக்கு வழிகாட்டிட்டு வர அந்த ஆண்டவர் தான் இப்பவும் நல்ல வழியை செய்ய சொல்லி இருக்காரு. அதுக்காக தான் நோவா இந்த கப்பலை கட்டி இருக்காரு. அப்ப இனிமே நம்ம கழுத வெயிலையும் மழையிலையும் நின்னு கஷ்டப்படாதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இதோட நம்ம பேச்ச முடிச்சுக்கிட்டு அவங்கவங்க ஊருக்கு திரும்பலாம். அப்பாவுக்கு என்னமோ ஆச்சு, மூளை கீழே குழம்பிருச்சோ என்னவோ. அவர் கடவுள்கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருப்பாரு. அவரு தனக்கு தானே பேசிக்கிறாரு. ஏன் இப்படி பேசுற? பின்ன பேச மாட்டானா? கப்பல் கப்பல்னு எவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு. உனக்கு இதுல நல்ல லாபம் தானே வருது. நீ செய்யறது சரியில்லை ஹேம். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், பலனை பிண்டியும் பேசாம அனுபவிக்கணுமா? நியாயமா அது? அதெல்லாம் நீ பேசாத. நீ செய்யற வேலைக்கு உனக்கு லாபம் கிடைக்கும்ல. இங்க நடக்கிறத பாரு ஷேம். இங்க இருந்து எங்கேயாவது போக முடியும்னு நினைக்கிற? காய்க்கு இப்ப எப்படி இருக்கு? முகம் வீங்கி இருக்கு, கண்ணம் ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்கா. ஏன் உன் மனைவி இப்படிலாம் நடந்துக்கிறா? என்னை பத்தி ஓ மனைவி தப்பா பேசியிருக்கா. என்னை பத்தி இப்படி பேசினா அவளுக்கு கோவம் வரும், அதனால அவ அடிச்சிருக்கா. அவ அப்படி பேசியிருப்பான்னு நினைக்கிறியா? அவங்க 2 பேரும் எப்படி இருந்தா என்ன? நாம 2 பேரும் நல்லா தானே பழகுறோம். சரி, நம்ம பிண்டாயை பத்தி யோசிப்போம். என்ன பண்றான் தெரியுமா? சந்தோஷத்துல மிதக்கிறான். வேண்டாம். இதை குடிச்சீனா உனக்கு இருக்கிற வேதனையெல்லாம் உன்னை விட்டு போயிடும். மனிதர்கள் பாவத்துக்காக வருத்தப்படணும், அதுக்காக நான் பொறுமையா இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீ நம்பிக்கை இழக்கிறியா நோவா? நான் நம்பிக்கை இழக்கிறேனா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆணைப்படி இந்த கப்பலை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நானாவது நம்பிக்கை இழக்கிறதாவது? என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மாதிரியே எப்பவும் என் கூட இருக்கும். நீ எதிர்பார்க்கிற வெளிச்சம் 90 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு சொல்றாங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கிண்டலுக்கும் கேலிக்கும் செவிசாய்ச்சோம்னா நம்ம நம்பிக்கையை இழந்துருவோம். நான் உன்னை நம்புனேன், என் வியாபாரத்துக்கு துணையா இருப்பேன்னு நான் உன்னை நம்புனேன். ஆனா நீ வேற எதையோ சொல்லி என்ன குழப்பிட்டிய. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சதுன்னா நான் சொல்றது எல்லாமே உனக்கு புரியும் ஃபிசான். என்னுடைய மகன் ஹேமும் அவன் நண்பன் பின்டியும் தொழில இருந்து உன்னை கழட்டிட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? எங்க போக போறாங்க? போய் அலைஞ்சு பார்த்துட்டு முடியாம திரும்பி இங்கதான் வர போறாங்க. கண்டிப்பா உன் என்ன மாதிரியே அவங்க உன்கிட்டயே திரும்பி வருவாங்க. இல்ல வந்தாலும் நான் சேர்க்க மாட்டேன். ஒரு விஷயம் சொல்லு ஃபிசான், அவங்க உன்னை விட்டு போகணுங்கிற எண்ணத்துல போகாம இருந்திருக்கலாம் இல்லையா? உனக்கு தெரியாம இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு. என்னவா?
அவங்க ஏதாவது இது மாதிரி சின்ன கப்பல் வாங்கிட்டு வருவாங்களா? எல்லா விஷயத்தையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது ஃபசாம். சரி நோவா, இங்க பாரு, உன் கப்பலை சுத்தி எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு பாரு. எங்கப்பா தண்ணியே இல்லையே. உன்னுடைய பேச்சு எனக்கு புரியுது. நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னேன். இன்னைக்கு காத்துலயே ஏதோ வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு என்னவோ மரணத்தோட வாசனை காத்துல கலந்து வீசுற மாதிரி தெரியுது. இல்லையே, எனக்கு அப்படி தெரியல. உனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் பெரிய பணக்காரனா இருந்தா உன் கப்பலையே விலைக்கு வாங்கிடுவேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, வயசாக வயசாக நம்ம எல்லாருக்கும் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. நெருப்பு பத்திக்கிச்சு. எல்லாரும் சீக்கிரம் ஓடி வந்து அதை அணைங்க. அது கப்பலை நோக்கி வருது. சீக்கிரம் அணைங்க. சீக்கிரம் தண்ணி எடுத்து ஊத்துங்க. ஓடி எடுத்து அணைங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, எல்லாமே எரியுதே. மெதுவா பார்த்து ஜாக்கிரதை. இந்த நெருப்பு அணைங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பாக்குறேன். சீக்கிரம் வா. ஐயோ! நல்ல வேளை பெருசா எந்த அசம்பாவிதமும் நடக்கல. இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக கப்பலை சுத்தி ஒரு அகழ்வாயை வெட்டி தண்ணியை நிரப்பி வைக்கணும். முன்னாடியே இதை செய்யணும்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி எதுவும் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆண்டவர் நமக்கு உதவுறத நாம தட்டி கழிச்ச மாதிரி ஆயிடக்கூடாது. அப்பா, நல்ல யோசனை சொல்லிட்டீங்க. நம்ம எல்லாரையுமே நிச்சயம் இந்த கப்பல் காப்பாத்தும். என்ன ஒரு நல்ல யோசனை. இவ்வளவு பேர் இந்த கப்பலை பார்க்க வருவாங்க நானே எதிர்பார்க்கல. எனக்கும் அதை நினைச்சதான் ஆச்சரியமா இருக்கு. ஆனா நோவா மனசு தளரவே இல்லை. அவருக்கு எப்பவுமே கடவுள் மேல பக்தி அதிகமா இருக்கு. கடவுள் எப்ப வெள்ளத்தை அனுப்புவாருமா? அவர் வெள்ளத்தை அனுப்புறது எல்லாரையும் அழிக்கிறதுக்கு. எப்ப வெள்ளத்தை அனுப்புவாருன்னு கேக்குற? மக்கள் அட்டூழியம் பண்றதுக்காக பூமியில இருக்க எல்லாரையும் அழிச்சிடுவாரா? யாரோ பண்ண தப்புக்கு எல்லாரும் கஷ்டப்படணுமா? இது நல்லதான்னு எனக்கு தெரியல. ஹாமி கப்பலை கட்டுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்கா. அவங்களுக்கு என்ன? அவங்க எதுக்கு இதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறாங்க? மழை வந்தா என்ன, புயல் வந்தா என்ன? அவங்களுக்கு பணம் தான் முக்கியம். உங்க வீட்டுக்காரர் இந்த பணத்துக்காக தானே இந்த வேலையை செய்யறாரு. இப்படி வேலை செய்வாருன்னு நோவாக்கு தெரியுமோ என்னமோ? ஆயிஸ்டர், நீ ரொம்ப பொறாமப்படுற. நாங்க நல்ல நல்ல ஆடைகளை உடுத்தி சந்தோஷமா இருக்கோம், நல்ல உணவுகளை சாப்பிடுறோம், ஆட்களை வச்சு வேலை வாங்குறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னும் பொறாமையில பேசல. நீயும் உன் புருஷனை ஒரே மாதிரி தான் பேசுறீங்க. நோவா எப்பவுமே கடவுள் வழியில தான் போகணும்னு நினைப்பாரு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி இருக்கீங்க. புரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. என்ன எதிர்த்து பேசினா என்ன ஆகும்னு தெரியும்ல? ஜாக்கிரதையாரு. சும்மா தேவையில்லாம என்ன மிரட்டாத. உன் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். ரெண்டு பேரும் முதல்ல இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காம பேசாம கொடுத்த வேலையை பாருங்க. இப்படியே தேவையில்லாம பேசிட்டு போனீங்கன்னா கடைசியில பேச்சு சண்டையில தான் முடியும். எத்தனை நாளைக்கு நாம எல்லாம் கப்பலுக்குள்ளேயே இருக்க முடியும்னு எனக்கு தெரியலையே. என் கணத்துல கீரலை பாத்தீங்களா? பாருங்க எவ்வளவு கீரல் விழுந்திருக்குன்னு பாருங்க. இவதானே இப்படி பண்ணா? நீ சொல்றதெல்லாம் சரிதான். எங்க வீட்டுக்கார பத்தி யார் பேசினாலும் என்னால சும்மா இருக்க முடியாது. இவளுக்கு இது போதாது. வாய மூடுன்னு நான் சொன்னேன்ல. நான் ஒருத்தி பெரியவ இருக்குங்கிற மரியாதையே இல்லை. இறந்து போன முதியவர் மட்சுல்லாக்கு 969 வயசாயிருக்கு. என்னுடைய தந்தை லாமக்கு அவர் தந்தை
என் தந்தை பக்கத்திலேயே என் தாத்தாவை நான் புதைக்கிறேன். அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆமென். நோவா, லாமக்கும் மித்சிலாவும் இறந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரோட நேரம் முடிஞ்சிருச்சு. அவர் வாழ்ந்த 969 வருஷமும் கடவுளுடைய ஆணையை ஏற்று அவருக்கு உகந்து நடந்தாரு. இந்த நீதிமானுக்காகத்தான் ஆண்டவர் இவ்வளவு நாள் உலகத்தை அழிக்காம விட்டு வச்சிருந்தாரு. சீக்கிரமே இவரை மாதிரியே இந்த உலகமும் மறிக்க போகுது. இந்த கப்பலை பாருங்க மகன்களே. ஆண்டவருக்கு நம்மோட நன்றிகளை செலுத்துவோம். ஏன்னா நம்ம காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் கொடுத்த பரிசு இது. அவருடைய கருணை உன்னதமானது. அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா, நான் சொன்னது எல்லாமே ஆண்டவர் எனக்கு சொன்னது. அதைத்தான் நான் இப்ப உங்க எல்லாருக்கும் சொன்னேன். ஞாபகம் இருக்கட்டும். ஏன் அனுமதி இல்லாம இந்த கப்பலுக்குள்ள யாரையுமே அனுமதிக்காதீங்க. இந்த கப்பல்ல செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு. யாராவது உள்ள வந்தாங்கன்னா அதை கெடுத்துருவாங்க. ஹாம், சீக்கிரமே ஃபசாம தயாராக சொல்ல. முடிவு நெருங்கிக்கிட்டு இருக்க. அவனை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? ஆபத்து காலத்துக்காக இந்த கப்பலை பயன்படுத்த போறோமா? இதுல நாம என்னெல்லாம் எடுத்துட்டு போக போறோம்னு என் மனைவி கேக்குறா. நாம உடுத்த வேண்டிய துணிமணிகள். அதெல்லாம் முடியாது. நாங்க இங்க தங்கம், வெள்ளி, நிறைய ஆபரணங்களை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கோம். அதை எப்படி நாங்க விட்டுட்டு வர்றது? பயிரிட்ட தானியங்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அது எதுவுமே ஆபத்து காலத்துல உனக்கு உதவியா இருக்காது. அது இல்லப்பா, விவசாயத்துக்கும் பயிரிடுறதுக்கும் தேவையானதை மட்டும் நீ எடுத்துக்க. இதெல்லாம் எப்படி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்கப்பா? மனுஷங்க வேணா கப்பல்ல ஏறுறது சுலபம். மிருகம்லாம் எப்படி ஏறும்? அதை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இவ்வளவு உயரத்துல அந்த மிருகங்களை எப்படி ஏத்துறது? அதுங்களுக்கு தீனி போட்டு கழிவுகள்லாம் எடுக்க வேணாமா? இது எல்லாமே ஆண்டவரோட ஆணை. அவர் ஒரு விஷயத்தை எப்படி நடத்தி வைக்க போறாருன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறது மனுஷனுக்கு ஆகாதது. அவர் சொல்றத மட்டும்தான் செய்யணும். அப்பா, எங்க 2 பேருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அப்ப என்னதான் பண்ணலாங்கிறீங்க? அவனை இங்கேயே விட்டுட்டு நாம போயிடலாம். தன்னை மட்டும் காப்பாத்திக்கிட்டா போதுன்னு அவர் நினைக்கிறாரு. அவரை கொஞ்சம் தனியா விடுறியா ஹாம்? போதும், நிறுத்துங்க. நீங்க மட்டும் இல்ல, எனக்கும் பயம் இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். கெட்டவன் நம்மள சாமான்யமா விட மாட்டான். இந்த கப்பலுக்கு எந்த சேதமும் வராம இருக்கிறதுக்காக நாம எப்பவும் விழிப்போட இருக்கணும். நம்மளை தடுக்கிறதுக்காக பல விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா அதுதான் சாத்தானோட வேலை. ஆனா ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். வரப்போற அழிவிலிருந்து காப்பாத்தி ஒரு புதிய உலகுக்கு நம்மளை கொண்டு போக போறார். அங்க போறது ஒரு வகையில் எனக்கு ஆண்டவரோட ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா இவ விருப்பம் இல்லாம வரா. இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை தவிர வேற எதை நீ உன் கூட வச்சிருந்தாலும் அது உனக்கு உதவாது மகனே. நீ வரக்கூடாதுன்னு தீர்மானிக்கலாம். அதுக்கு ஆண்டவர் காரணம் இல்ல. ஐயா, ஒரு விஷயம். என்ன? பாசம் ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காரு. வாங்க நோவா. எங்க அப்பா ரொம்ப முடியாம இருக்காரு. நாமும் இங்க. அப்பா குணமாகணும்னு வேண்டிக்கிறதுக்காக போயிருக்காங்க. சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உங்க அப்பா எங்க? உள்ள இருக்காரு.
ஆண்டவரோட சந்தோஷமா இரு ஃபசாம். ஏன்னா இப்பவே நீ அவர் கூட சேர்ந்துட்டா இந்த உலகத்துக்கு நடக்க போற அழிவை நீ பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது ஃபசாம். எனக்கு வருத்தமே இல்லை. இப்படி இறக்குறது தான் எனக்கு நல்லது. உன்னை விட்டு பிரியறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ போறது எனக்கும் பெரிய இழப்பு ஃபசாம். என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஆளே இருக்காது. நம்ம பேசிக்கிட்டு இருந்தது என்ன சொல்லணுமோ சொல்லு. நோவா, நான் உன் கூட வர முடியுமா? எனக்கு அந்த தகுதி இருக்கா? இனி அந்த கேள்விக்கு அவசியமே இல்லை ஃபசாம். நான் போறேன்ப்பா. கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள்